வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜ் வந்து எப்படி ஆடியோவை வந்து க்ரியேட் பண்ணுறது, ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வீடியோவிலிருந்து அப்படிங்கிறத வாங்க ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே இங்கே ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போனீங்கன்னா ப்ராஜெக்ட்டு, ரேஷியோ எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் இருக்க செட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜோ வீடியோ எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். வியூ வால் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இதை கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஃபுல் ரேஷியோ கொண்டு வரங்காட்டி எப்பயும் போல் நம்ம இந்த ஆப்ஷனில் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் உள்ளே போயிட்டு இந்த ஆப்ஷனில் போய் நான் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு சென்டராக வச்சுக்கிறேன். இமேஜ் சென்டராக வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி ஆடியோ ஆட் பண்ணுறதுங்கிற உள்ளே போய்க்கலாம். கீழே இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதேமாதிரி ஆடியோ இருக்கும். ஆடியோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆடியோ வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா உங்களுக்காக கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குன்னா அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆடியோவும் ஆட் ஆகிரும். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ஆடியோவும் ஆட் ஆகிரும். இப்போ இதில் எப்போ நம்ம வீடியோவிலேருந்து எப்படி ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறத நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் ஆடியோ இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வீடியோ நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணேன்னா அந்த வீடியோ ஆட் ஆகிரும். இந்த வீடியோவோட ஆடியோ வேணும் அப்படின்னா மேலே இந்த 3 டாட் இருக்கும், இதை போயிருங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணோன்னே கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆடியோ தனியாக சேவ் ஆயிரும். தெரியுதா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கீழே ஆடியோ சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ போயிடும். சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த ஆப்ஷனும் வந்துடும். அந்த ஆடியோவும் சேர்ந்து போட ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு இந்த ஆடியோ எனக்கு இது வரைக்கும் போதும், இந்த இமேஜ் இருக்க வரைக்கும் போதும் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இந்த சைடு இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணினா ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் இருக்காது. அதே நீங்கள் வந்து இதே நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பட்டனை தொட்டிங்கன்னா போயிடும். அதே இல்லை எனக்கு இந்த பாதியில் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நடுவில் இருக்கிறத ஆட் பண்ணிங்கன்னா அது அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆடியோவாக ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து தனித்தனியாக ஒரு ஆடியோவாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது கிளிக் பண்ணுறதுக்கு முதல்ல முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ தேவையில்லாத ஆடியோலாம் வந்து அழிச்சிட்டு இப்போ இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா மேலே அதே மாதிரி கிளிக்கிங்கே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வீடியோ ஆப்ஷன் உள்ளே போய்க்கோங்க. எவ்வளோ ஹெச்டி வேணுங்கிறத கீழே இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனில் கொடுத்துக்கலாம். 1080p 720p எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஹை வச்சுக்கோங்க, ஃபுல் வச்சுக்கோங்க. கோடெக் வந்து H2.64 ABC வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு. எக்ஸ்போர்ட் ஆனோன்னா கீழே ஒரு சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் சேவ் இருக்கு, அந்த சேவை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும் கேலரியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.